பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் மே மாதம் 2ஆம் தேதி முதல் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். சம்பள பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பணிப்பகிஷ்கரிப்பை முன்னெடுத்திருந்தனர். இதனால் 17 பல்கலைக்கழகங்களில் உள்ள அனைத்து நடவடிக்கைகளும் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. பல்வேறு சந்தர்ப்பங்களில் அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடல்கள் வெற்றியளிக்காமையால் தொடர்ச்சியாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்தவுடன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் 75 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணிப்பகிஷ்கரிப்பினை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு நேற்று தீர்மானித்தனர். தமது கோரிக்கைகள் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் இணக்கப்பாடொன்றை ஏற்படுத்திக் கொண்டதாக பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் ஒன்றிணைந்த குழுவின் இணைத்தலைவர் தம்பிகா எஸ் பிரியந்த தெரிவித்திருந்தார். அதனையடுத்து அனைத்து ஊழியர்களும் இன்று முதல் பல்கலைக்கழக பணிகளுக்காக சமூகம் அளித்திருந்தனர். நாங்கள் இன்று எமது 75 நாட்களாக தொடர்ந்து வந்த இந்த தொழிற்சங்க போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்துள்ளோம். அதாவது மாணவர்கள் சார்பாக அவர்களுக்கு காணப்படும் பிரச்சனைகள், அவர்கள் கல்வி தொடர்பான சிந்தனைகளை நாங்கள் யோசித்து அதன் மூலமாக தீர்மானம் தற்காலிகமாக நிறுத்த இது ஒன்றும் கிடைக்காத ஒரு முடிவு அல்ல. அதாவது எங்களுக்கும் தொழிற்சங்கம் சார்பாக நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ளோம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுடன். அதன்படி 107% இந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பாக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட அந்த ஆணைக்குழு மூலமாக தீர்வு பெற்றுக் கொள்வதற்கும் MCA என்ற அந்த இழப்பீட்டு கொடுப்பனவை சம்பந்தமாக தொடர்ந்து வரும் காலங்களில் நாங்கள் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதன் மூலமாக தீர்வு காணுவதற்கு ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே அரசு ஆயுர்வேத வைத்திய ஊழியர்கள் சங்கம் ஆரம்பித்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. சம்பள கொடுப்பனவுக்கு உள்ளிட்ட பல்வேறு கொடுப்பனவுகளை பெற்றுத் தருமாறு கோரியே இந்த பணிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. 14வது நாளாகவும் இந்த பணிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.